வணக்கம். புராணங்கள், உண்மைகள், வரலாறு ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள் இருக்கு. அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் உங்கள் மீடியா மியூஸ். கதை சொல்லும் கலை. நம்ம இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்தியின் வரலாறும் முக்கியத்துவத்தையும் பற்றி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோல நாம் அனைவரும் பெரும் உற்சாகத்துடன் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பண்டிகையோட வரலாறும் அதன் புராண கதைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் என்பவர் முதன்மையான கடவுள். நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டு செயல்பட்டா அது நல்லபடியா முடியும் அப்படிங்கிறது இந்து சமயத்தோடைய பெரிய நம்பிக்கையா இருக்கு. புராண கதைகள் படி விநாயகர் அப்படிங்கிற கடவுள் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புராண கதைகளின்படி பார்வதி தேவி தன்னோட உடலின் மேல் இருந்த மஞ்சளை எடுத்து விநாயகரை உருவாக்குனதா சொல்லப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட விநாயகர் வீட்டின் வாசல்ல இருக்கிறப்ப சிவபெருமான் வீட்டை நோக்கி வராரு. அப்படி சிவபெருமான் வீட்டை நோக்கி வரும்போது விநாயகர் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுக்கிறாரு. இதனால கோபம் அடைகிற சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா விநாயகர் பெருமானுடைய தலையை துண்டிச்சு விடுறாரு. பார்வதி தேவி தான் உருவாக்கி தான் மகனா நினைச்ச மகன் தலையில்லாம இருப்பதை கண்டு மிகவும் சோகமாயிட்டாங்க. பார்வதி தேவியோட அழுகையை கேட்ட சிவபெருமான் இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வடதிசையை நோக்கி செல்லும் போது முதல்ல அவர் ஒரு யானையை பார்க்கிறாரு. அந்த யானையோட தலையை துண்டிச்சு விநாயகரோட போட இணைச்சு விட்டாரு. இதனாலதான் விநாயகருக்கு யானை முகம் வந்தது. நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்பயிலிருந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிற சின்ன வரலாற பார்ப்போம். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் பழமையான ஒன்றா இருந்துச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு சில மக்களால் மட்டுமே கொண்டாடக்கூடிய விழாவா இருந்துச்சு. ஆனா 1893 பாலகங்காதர திலகர் அவர்கள் மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் வகையில எல்லாரும் ஒன்று சேர்த்து மும்பையில முதலா இத பெரிய விழாவா கொண்டாடினார். அதுல இருந்து இந்தியா முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப கோலாகலமாகவும் கொண்டாட்டமாகவும் கொண்டாடப்பட்டு வருது. சமீப காலத்துல விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது தென்னிந்தியாவை கம்பேர் பண்றப்ப வட இந்தியால பெரும் அளவுல கொண்டாடுறாங்க. அதே போல விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வீடுகள்ல எல்லாம் முன்னாடி சின்னதா ஒரு மண்ணில் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வச்சு அதுக்கு சதுர்த்தி நாள் அன்னைக்கு கொல்கட்டை மற்ற நைவேத்தியங்கள்லாம் வச்சு நமக்கு அதை வழிபட்டு விட்டு பின்னாடி அந்த சிலையை எடுத்துட்டு போய் தண்ணீர்ல கரைக்கிறது தான் விநாயகர் சதுர்த்தியோட வழிபாடா இருந்துச்சு. பொதுவா விநாயகர் சதுர்த்தி என்பது நம்மளோட வீட்டுல மனதையும் வீட்டையும் தூய்மையா வச்சிருக்கும் நாள், புதிய விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய நாள். அதனாலதான் இந்த விழா ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. அதே போல இப்ப நம்ம இளைஞர்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா ஊருக்கு ஊரு ஒரு சிலையை வாங்கி வச்சு இல்ல தெருவுக்கு தெரு ஒரு சிலையை வாங்கி வச்சு அதுக்கு ஒரு 5 நாள் வழிபாடு பண்ணி 5வது நாள் இறுதியில அந்த சிலையெல்லாம் ஒரு வண்டியில வச்சு நல்ல மேல தாளங்களோட ஊர்வலம் வந்து அந்த சிலைகளை காவல்துறையோட அனுமதி வாங்கி கடல்ல கொண்டு போய் கரைக்கிறாங்க. பாதி பேர் கடல்ல கரைக்கிறாங்க, பாதி பேர் எங்க கரைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வாழ்த்துக்கள்.